சுபையா வருஷாவை தூக்கினா நம்ம அண்ணாச்சியை தூக்குவோம். நமக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லையா? அதே மாதிரி சுபையாவுக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு இருந்தோம் சார். அப்போ இந்த நம்பர்ல இருந்து அவனுக்கு நிறைய கால் வந்துச்சு சார். அவன் நம்பரை நான் சேவ் பண்ணேன்னா வாட்ஸ்அப்ல இருந்தான்னா அவன் ப்ரொஃபைல் பிக் வரும், அதை பார்க்கலான்னு தான். சூப்பர் ஐடியா, முதல்ல பண்ணுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா, இப்படி எல்லாம் பண்ணாதடா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நாம அந்த ஏரியாவுக்கு போய் விசாரிக்கலாம். அப்ப இப்பயே கிளம்பலாமா சார்? அண்ணாச்சிக்கு ஆர்கன் கிடைச்சிருக்கு. சூப்பர். ஆர்கன் கிடைச்சிருச்சுன்னா அப்ப ப்ராப்ளமே இல்லையே. டாக்டர் கவிதாவோட பொண்ணு வர்ஷா கூட பத்திரமா வந்துருவாங்களே. அது நம்மளுக்கு எல்லாம் சந்தோஷமான விஷயம் தானே. நீங்க அதை சோகமா சொல்றீங்க? ஆர்கன் கிடைச்சிருக்குன்னு தானே சொன்னேன். ஆமா, அது அவருக்கு மேட்ச் ஆகணும். அதுக்கு டிஷ்யூ டெஸ்ட் பாசிட்டிவா வரணும். So let's wait. இன்னொரு 1 hourல தெரிஞ்சிரும். மனோ, தமிழ், ஓபி போய் பாருங்க. கவிதா மேம், look at this facts. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ல இருந்து அண்ணாச்சிக்கு ஆர்கன் கிடைச்சிருக்கு. தமிழ் மேம், உங்ககிட்ட சுபையா நம்பர் இருக்கா? சுபையா நம்பர் தான் உங்கள்கிட்டயே இருக்கே. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், போக மாட்டேங்குது. வேற நம்பர் இருக்கா? இந்தாங்க. கால் பண்ணிருக்கேன் சுபையாக்கு. சார், இவர் இந்த ஊர்க்காரர் தான் சார். நீ இந்த ஊர்க்காரனா? ஆமா சார். இந்த போட்டோல இருக்கிற ஆளை எங்க பாத்திருக்கியான்னு பார்த்து சொல்லு. இல்ல சார், பார்த்தது இல்ல. நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல சார், நான் பார்த்தது இல்ல சார். பார்த்ததே இல்லையா? ஆமா சார். சரி, ஓகே சார், வரேன் சார். ஹலோ, நான் கவிதா பேசுறேன். என்ன முடிவு பண்ண? உங்க அப்பாவுக்கு கிட்னி கிடைச்சிருச்சு சுப்பையா. ஆறுமுகத்தோட கிட்னி தானே? இல்ல, இது ஆர்கன் டொனேஷன் மூலமா கிட்னி கிடைச்சிருச்சு. ஆனா ப்ளீஸ் என் பொண்ணை விட்டுடு சுப்பையா. ஏய், ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் ஹாஸ்பிடலுக்கு கிட்னி வரும். இல்லனா வேற ஹாஸ்பிடலுக்கு போய்டும். எனக்கு எல்லாம் தெரியும், புரியுதா? என்னோட கண்டிஷன் என்ன? என் அப்பாவுக்கு கிட்னி கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் உன் பொண்ணு உனக்கு கிடைப்பா. இந்த மொபைல் இருக்க ஆள் யாரும் தெரியுதா உங்களுக்கு? பார்த்து சொல்லுங்க. தெரியல சார். சார், இவன் இந்த ஊர்ல பெரிய ஆளு சார். அதான் யாரும் இவனை காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏய், கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு ஏன் நெய் காலையிற? ஆறுமுகத்தை போட்டு தள்ளிட்டு எனக்கு போன் பண்ணு, புரியுதா? சுப்பையா, சுப்பையா, என்னாச்சு? போன் வச்சுட்டான். என்ன சொல்றான்? அதே தான் திரும்ப சொல்றான். சுப்பையா வேற என்ன சொல்ல போறான்? தம்பி இங்க வாங்க. இங்க வா.
இவரை நீ பார்த்துருக்கியா? ஆ ஆ நீ காட்டுறியா? ஹலோ டிஎம்எஃப். இருக்காரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மனு சார், உங்களுக்கு ஃபோன். ஹலோ. மனு தான் பேசுறேன். ஓ ஓகே. பாசிட்டிவா? வெரி குட் சார், வெரி குட். சார் இன்னும் தோராயமா எவ்வளவு நேரம் ஆகும் வரத்துக்கு? ஓகே 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 சார். டன் டன். தேங்க்யூ. என்னாச்சு? வா கவிதா, அண்ணாச்சிக்கு ஆர்கன் மேட்ச் ஆயிடுச்சு. த டெஸ்ட் ஆர் பாசிட்டிவ். மனோ, நீ நெஃப்ராலஜிஸ்ட் கார்த்திக் சர்மாக்கு ஃபோன் பண்ணி ஓகே இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே. அவரே யூராலஜிஸ்டை கூட்டிட்டு வருவாரு. ஓகே. கோ கெட் ரெடி. நீ ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணிடு. ஓகே நான் ஓகே ஃபோன். ஓகே. எஸ். நீ அனஸ்தீசியாலஜிஸ்ட்க்கு ஃபோன் பண்ணிடு. ஹலோ, இந்தாக் மேடம். ஹலோ டாக்டர் சர்மா. ஏதாவது விஷயம் தெரிஞ்சதாடா? யாராவது ஃபோன் பண்ணாங்களா? போன் எங்க இருந்து வரும்? வந்தா கவிதா கிட்ட இருந்து தான் வரணும். எனக்கு என் பொண்ணு வேணும். அவ தலைவிதி உன் கையில தான் இருக்குன்னு நான் அவகிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். என்ன நடந்ததுன்னு நமக்கு ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்க வேணாவ? இந்த நிமிஷம் வரைக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கலாம் அவ. நான் போன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறா அவ. இது சரிப்படாதுமா, சரிப்படவே படாது. இவ்வளவு நான் நம்பிட்டு இருந்தேன். என் பொண்ணை நான் இழந்துருவேம்மா, இழந்துருவேன்.
பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. எல்லாம் வேகமாவும் நடந்துச்சு. உங்களை அன்னைக்கு அண்ணாச்சியை வந்து பார்த்து டெஸ்ட் எடுக்க சொன்னப்ப கூட அவருக்கு பொருத்தமான கிட்னி இவ்ளோ சீக்கிரத்துல கிடைச்சிடும் அப்படின்னு நான் நினைக்கல. இல்ல டாக்டர், அது காரணம் நீங்க தான். அண்ணாச்சி வந்து அட்மிட் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க எடுத்த ஸ்டெப்ஸ், உங்களோட ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன்ஸ், உங்களுடைய கவனிப்பு இதெல்லாம் தான் காரணம். சொல்றான், உண்மையை சொல்லு. சொல்ல மாட்டேன். ஏய், மரியாதையா உள்ளத சொல்லு. இன்னும் 10 மினிட்ஸ்ல ஆர்கன் இங்க வந்துடும். இப்பதான் போன் வந்துச்சு. ஆர்கன் வந்ததும் இமிடியேட்டா அண்ணாச்சிக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மேடம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. புவனா, மெட்டர்னிட்டி வார்ட்ல இருந்து கொஞ்சம் பாரு. ஹலோ, இன்னைக்கு ஃபுல்லா டாக்டர் கவிதா இந்த ஹரியில தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. யா.
உடனே நான் ஏதாவது பண்ணி ஆகணுமா? மாமா ஃபோன் பண்றாருமா. பேசு. ஹலோ மாப்ள, வருஷம் கிடைச்சிட்டாளா மாமா? அவளை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா மாமா? நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? மாப்ள, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. வருஷாவுக்கு ஒன்றும் ஆகல, பத்திரமா தான் என் கூட இருக்கா. அம்மா, வருஷா கிடைச்சிட்டாளம்மா. மாமா கூட தான் இருக்கா இப்போ. அவகிட்ட போனை கொடுங்க மாமா. இல்ல மாப்ள, நேர்ல வந்து பேசுறேன். சரி மாமா, சரி சீக்கிரம் வந்துருங்க மாமா, சீக்கிரம் வந்துருங்க. என்னடா, என்ன சொல்றாரு? அம்மா, வருஷாக்கு எதுவும் இல்லம்மா, நல்லபடியா இருக்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப படப்படன்னு இருக்குடா. டேய், ஒண்ணு இல்லடா, உங்க அக்கா கிடைச்சிட்டாடா, கிடைச்சிட்டா. எப்ப வருவா? சீக்கிரம் வந்துருவாடா, தாத்தா கூட தான் இருக்கா, தாத்தா கூட்டு வந்துருவாரு, சரியா? கவலைப்படாதடா, உங்க அக்கா வந்துருவா. கவிதா மேடம் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். ஹலோ ஹலோ, கவிதா மேடம் இருக்காங்களா? ஹலோ ஹலோ, கவிதா மேடம் இருக்காங்களா? எஸ் சார், ஒரு நிமிஷம். கவிதா, எஸ் துரைவேல் சார் லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? ஓ, ஹலோ மேடம். சொல்லுங்க ஏசி சார். உங்க பொண்ணு வருஷா கிடைச்சிட்டா. அவங்கள நடுக்கடல்ல போட்ல வச்சிருந்தாங்க, அவங்கள நாங்க பத்திரமா சேவ் பண்ணிட்டோம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஏசி சார்கிட்டே சொல்லல. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் யோசிக்கிறீங்களா? உங்க அப்பா தான் அதுக்கு காரணம். உங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அடுத்த நிமிஷமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே விஷயம் தெரிஞ்சிருச்சு. அந்த ரவுடிஸ்ட் இருந்து உங்க பொண்ணை காப்பாத்தினது நான் இல்ல, உங்க அப்பா தான். உங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் தான், ஆனா அவர் தான் அந்த ஆபரேஷனுக்கே கேப்டனா இருந்தாரு. அவரோட புத்திசாலித்தனம், அவரோட தைரியம், அதுதான் அவங்களோட பொண்ணையே காப்பாத்திருக்கு. வர்ஷா அவங்க பக்கத்துல இருக்காளா? ஆமா மேடம். அவ கூட நான் கொஞ்சம் பேசணும். ஓகே, ஒரு நிமிஷம். கவிதா மேடம், அவ இப்ப கொஞ்சம் பயத்துல இருக்கா. அவங்க தாத்தாவோட மடியில இப்ப படுத்துட்டு இருக்கா. டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு பாக்குறேன். அவ கொஞ்சம் நார்மலான உடனே நீங்க அவகிட்ட பேசலாம். ஏய் துரை, நீங்க பேசுங்க சார். வேண்டாம் துரை, அவ என்கிட்ட பேச மாட்டா. பேச மாட்டாப்பா. பேசுங்க சார், லைன்ல இருக்காங்க, ப்ளீஸ் பேசுங்க சார். அவங்க பேச தயாரா இருக்காங்க, நீங்க பேசுங்க சார் ப்ளீஸ். கவிதா, I need your help. There's an emergency. Patient Kamala is serious. ரொம்ப serious. I need you right there. கவிதா, கவிதா, please, please come. No. சரி